राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधा मदन मोहन भगवान की जय। நேத்திதான் அழகா இந்த துவாதச ஆதித்ய திலா அந்த விஷயத்தை பார்த்தோம். நேத்திதான் மன்வந்தரங்கள், மனு, இவாளுடைய பெயர் எல்லாமே பார்த்தோம். ரொம்ப அழகா இருக்கு. நம்முடைய சனாதன தர்மம் ரொம்ப அழகாக விசேஷமா எல்லாத்தையும் நமக்கு டீட்டெயில்டா சொல்லி கொடுக்கிறது. அது ஒரு பாக்கியம் இல்லையா? அதாவது இம்மி அளவு கூட நமக்கு ஏதான ஒரு சந்தேகம் இருக்குன்னா அதற்கான அழகான பதில் பல விதங்கள்ல சொல்லப்படும். ரொம்ப கிளியரான ஒரு கைடன்ஸ் சனாதன தர்மத்தில். நமக்கு பொறுமை தான் வேணும், பொறுமை வேணும். அதை தேடுற ஆசை வேணும். ஒரு கடல் இது, இந்து மகா சமுத்திரம். இதுல நீங்க 1000 கோடி வருஷங்கள் தாண்டி பார்த்தாலும் விஷயங்கள் கொட்டி கிடக்காது. நீங்க 1000 கோடி வருஷங்கள் வாழ்ந்து எல்லாத்தையும் படித்தாலும் இன்னும் கூட இன்டீட்டெயில்டா பல விஷயங்கள் சொல்றா. நேற்று கூட அந்த மன்வந்தரம் சொல்லியிருந்தேன் இல்லையா? மன்வந்தரங்கள் மொத்தம் 14 மன்வந்தரம். ஸ்வயம்புவ, ஸ்வரோச்சிஷ, உத்தம, தாமச, ரைவத, சாக்ஷுஷ. 6 மன்வந்தரம் முடிஞ்சாச்சு. இப்ப நடக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம். இதுக்கப்புறம் சாவர்ணி, தக்ஷ சாவர்ணி, பிரம்ம சாவர்ணி, தர்ம சாவர்ணி, ருத்ர சாவர்ணி, தேவ சாவர்ணி, இந்திர சாவர்ணி. அது இதுக்கு அடுத்து வரதெல்லாம் சாவர்ணி பேர்ல வரும், ரைட்டா? இந்த மாதிரி மன்வந்திரங்கள். பிரம்மதேவருடைய ஒரு பகல்ன்றது ஒரு கல்பம். அந்த மாதிரி ராத்திரிக்கு ஒரு கல்பம்னு பேரு. அவருடைய ஆயுசுல பாதி கழிஞ்சாச்சு. பிரம்மதேவருடைய ஆயுசு 100 வருஷம். அதுக்கு பரம்னு பேரா. அதுல பாதி கழிஞ்சு எடுத்து பரார்த்தம், திதீய பரார்த்தே. இந்த சங்கல்பம்னு ஒண்ணு நான் சொன்னேன். நம்ம சனாதன தர்மத்துல என்ன சங்கல்பம் சொல்லுவான்னு கேட்டேன். நிறைய பேர் அனுப்பலாம் நினைக்கிறேன். ஆமா, கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, பரவாயில்ல. ஸ்வேதவராக திதீய பரார்த்தத்துல, ஸ்வேதவராக கல்பத்துல, திதீய பரார்த்தத்துல அழகா வைவஸ்வத மன்வந்தரத்துல, கலியுகத்துல, 28 சதுர்யுகத்துல, கலியுகத்துல இப்படிதான் காண கிடைக்க. சரியா? இந்த மனுவை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது பகவான் சொல்றான், நானே தான் மனு, நானே மனுவாக ஆவிர்பவிக்கிறேன்ற மாதிரிலாம் காண கிடைக்கும். எல்லாருமே என்கிட்ட வந்தவர்கள் தான். மகர்ஷேக சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ்ததா மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக இமா பிரஜாஹா. இது பகவத்கீதை 10வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றான். எல்லாருமே இந்த 7 மகர் சப்த ரிஷிகள், சனகாதி முனிவர்கள், ஸ்வயம்பு முதலிய 14 மனுக்கள் எல்லாரும் என் சங்கல்பத்தினாலே பூமியிலே தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்றான். அப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் துவாதச ஆதித்ய கிலா, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். கிருஷ்ணனுக்கு எப்படி குளிர்த்து உடனே எப்படி ராதாராணி பிரார்த்திச்சிருந்தா எப்படி 12 ஆதித்யர்கள் வந்தார்கள் அப்படின்னு. யார் அந்த 12 ஆதித்யர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அழகா ஆதித்யக அப்படின்னு என்ன அர்த்தம்?
அதிதி அவளுடைய பிள்ளைகள் ஆதித்யக, திதி அவளுடைய பிள்ளைகள் தைத்யக. தைத்தியர்கள், தைத்தியர்கள்ல தான் இரண்யாட்சம் இரண்யகசிபி வாழலாம் வருவா. தைத்திய அந்த வம்சத்தை வந்தவன் தான் பிரஹ்லாதன். அதிதி அவளுடைய பிள்ளைகள் ஆதித்யர்கள். ஓகேவா? அதிதி. அந்த ஆதித்யர்கள் பெயரை பற்றி சொல்லும் பொழுது மகாபாரதம் ரொம்ப அழகா ஆதி பர்வத்தில் இந்த ஸ்லோகம் காண கிடைக்கிறது. தாதா மித்ரஹ அர்யமா சக்ரோ வருணச்சாம்ச ஏவச பகோ விவஸ்வான் பூஷா ச சவிதா தசமஸ்ததா. தாதா மித்ரஹ அர்யமா சக்கன் வருணன் அம்சன் பகன் திவஸ்வான் பூஷா சவிதா. ஆச்சா, இவா 10 பேர் ஆச்சா. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், ஏகாதசஸ்ததா த்வஷ்டா விஷ்ணுஹு த்வாதச உச்யதே. அதுல 11வதாக த்வஷ்டா, 12வதாக விஷ்ணு. தாதா மித்ரன் அர்யமா சக்கன் வருணன் அம்சன் பகன் திவஸ்வான் பூஷா சவிதா த்வஷ்டா விஷ்ணு. இவர்களுக்கு தான் ஆதித்யர்கள் பேர். அதித்தியனுடைய பிள்ளைகள் ஆதித்யர்கள். இதுல பகவான் சொல்லும் பொழுது கீதையில சொல்றான், ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. ஆதித்யர்களுள் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சரியா? இப்படி இவர்கள் தான் துவாதச ஆதித்யர்கள். இந்த ஒவ்வொரு ஆதித்யர்களும் ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒளிர்கிறார்களாம். ஸோ நம்ம பார்க்குற ஒரே சூரியனாக இருந்தாலும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஆதித்யர்கள் சூரிய மண்டலத்தை பரிபாலனம் பண்றார்களாம். அதனாலதான் துவாதச ஆதித்யர்கள். அந்த சூரியன், அந்த 12 ஆதித்யர்கள், 12 ராசிகள், அந்த கணக்கு தான் சௌரமாச கணக்கு. மக்கர சங்கராந்தி இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் இந்த அடிப்படையில தான் காண கிடைக்கிறது. ஆதித்யர்கள். சரியா? அதுதான் துவாதச ஆதித்ய திலா. இப்படி 12 ஆதித்யர்களும் ஒன்றாக ஆவிர்பவிச்சு பகவான் கண்ணனுக்கு அந்த குளிரிலிருந்து கதகதப்பு கொடுத்தார்கள். அந்த இடம்தான் 12 ஆதித்யர்கள் ஆவிர்பவித்த குன்று. துவாதச ஆதித்ய திலா. அந்த துவாதச ஆதித்ய டிலாவுக்கு அப்படி படி ஏறணும். படி ஏறினா அந்த எந்த இடத்துல கண்ணன் உருண்டானோ அந்த இடத்த பார்க்கலாம். நேற்று கூட நான் போட்டோ போட்டிருந்தேன். அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி ஒரு 30-40 அடி அப்படி நடந்து வச்சுக்கோங்களேன். சின்னதா ஒரு கல்லாலான ஒரு குடிசை மாதிரி இருக்கும். ஒரு சின்ன இடம், ஒரு ஆள் ஒருவர் படுக்கலாம், அவ்வளவுதான். அந்த இடம்தான் ஸ்ரீ சனாதன கோஸ்வாமியினுடைய பஜன குட்டீரம்னு பெயர். சனாதன கோஸ்வாமியுடைய பஜன குடிசைன்னு பெயர். அழகா அவர் அங்க உட்கார்ந்து ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு ஜபிச்சுட்டு இருந்தார். மகா மந்திரத்தை விடாம ஜபிச்சுட்டு இருந்தார். சனாதன கோஸ்வாமி முதல்ல பிருந்தாவனத்துக்கு வரார். அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து நாம ஜபம் பண்றார். அதாவது ஒரு மரத்தடியில உட்கார்ந்தா பஜனை பண்றார். பின்னாடி அவருக்காக யாரோ ஒருத்தர் குடிசை மாதிரி போட்டு கொடுத்துருப்பா. இல்லாட்டி அதன் பின்னாடி அவர் போனதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தர் கூட இந்த இடத்த மார்க் பண்றதுக்காக ஒரு குடீரம் மாதிரி கூட பண்ணிருப்பா அப்படின்னும் காண கிடைக்கிறது. அழகா சனாதன கோஸ்வாமி இந்த இடத்துல உட்கார்ந்து ஜபிக்கிறார். இந்த சனாதன கோஸ்வாமி சரியா சொல்லணும்னா அவரை பற்றிய விஷயங்களை 1516 அவர் பிருந்தாவனத்துக்கு வரார். அங்க உட்கார்ந்து தான் அவர் நாமஜபம். இந்த துவாதச ஆதித்ய கிலா அங்க உட்கார்ந்தா அவர் ஜபிக்கிறார். இவர்களுடைய அவர் பிறந்தது 1488 கங்கை கரையில, பங்களாதேஷ்ல இன்னைக்கு அந்த இடம் இருக்கு, ஜெசோர் அப்படின்னு சொல்றார். அங்கதான் அவர் பிறந்தார். சரஸ்வத பிராமண குலத்தை சேர்ந்தவர். ஒரு வித பார்த்தா அவரோட ஆரிஜின்லாம் கர்நாடகாவுக்கு வர்றது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சரஸ்வத பிராமணன் அப்படின்னு சொல்றார். சில இடங்கள்ல சில பேர் அவர் தெலங்கானா அந்த பக்கத்தை சேர்ந்தவர். அப்புறமா அது அப்படின்னு மைக்ரேட் டு கர்நாடகாவா. ஒரு சில கர்நாடகாவிலேருந்து அவர்கள் பெங்கால் பக்கம் போயாச்சு அப்படின்னு காண கிடைக்கிறது. இவருடைய உண்மையான பெயர் அமர். இவருடைய தம்பி பெயர் சந்தோஷ். அதுக்கு அடுத்த தம்பி பெயர் அனுபம் அப்படின்னு பெயர். இந்த அமர், சந்தோஷ், அனுபமா இவர்கள்தான் சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ வல்லப கோஸ்வாமி அப்படின்னு. அதுல இந்த கடைசி தம்பி இருக்கார் இல்லையா அனுபம், அவருடைய பிள்ளைதான் ஜீவ கோஸ்வாமி. தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னா ஒவ்வொருத்தருடைய சரித்திரமும் ஒவ்வொரு விதத்துல அழகு வசதி. சனாதன கோஸ்வாமி இந்த இடத்துல உட்கார்ந்து ஜபிச்சுண்டு நாம ஜபம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்துல இவர் பிருந்தாவனம், அவர் வந்த காலத்துல எல்லாம் காடு, மனிதர்களே இருக்க மாட்டார். அதெல்லாம் மேய்ச்சல் நிலம்தான். பிருந்தாவனம்ன்றது மேய்ச்சல் நிலமாகத்தான் இருந்தது. அப்ப இவர் அங்க உட்கார்ந்து ஜபிச்சுட்டு இருந்தார். ஒரு சந்தர்ப்பத்துல சனாதன கோஸ்வாமி பிக்ஷை எடுக்கிறதுக்காக மதுரா போறார். மதுரா போகும்பொழுது அங்க சௌபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராமணன் இருந்தார். அவர் வீட்டில் இந்த மூர்த்தியை வச்சு அவர் பூஜை பண்ணிருக்கார். மதுரால சௌபே அப்படின்னு ஒருத்தர். பரசுராம சௌபே அப்படின்னு அவருடைய பெயர் காண கிடைக்க. சில இடங்கள்ல சௌபே பெயர் கொஞ்சம் கொஞ்சம் மாறிடும். அப்ப சனாதன கோஸ்வாமி ஒரு நாள் பிக்ஷைக்கு போறார்.
போகும் பொழுது சனாதன கோஸ்வாமி முதல்ல கோகுலம் மகாவனம் பக்கத்துல தான் இருந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தார். ஒரு என்ன கனகரேல்னு ஒரு மாடு மேய்க்கிற பிள்ளைய ரமண ரேத்தி, அங்க ரமன் ரேத்தின்னு ஒண்ணு உண்டு மகாவனத்துல. இந்த இடத்துல பார்க்குற அதிசயமா இருக்கார். ஆனா அவருக்கு தெரியறது இது சாதாரண மாட்டுக்கார பிள்ளை இல்லை, இவன் கிருஷ்ணன் அப்படின்னு தெரியும். இவர் பார்க்குறார், சில நாள் பார்க்குறார். அப்புறம் ஒரு நாள் மாடு மேய்ச்சிட்டு போகும்பொழுது பின்னாடியே இவர் போறார். போகும்பொழுது அழகா பார்த்தா அவன் ஒரு இடத்துல உள்ள போறான், மறைஞ்சு போயிடுறான். அதிசயமா இருக்கு அவருக்கு. இது எப்படி? உட்கார்ந்து ஒரு தியானம் பண்றார். அப்ப ஒரு நாள் இவர் இந்த சௌபே அவருடைய வீட்டுக்கு வர்றார். அப்ப வீடே கோவில்ல இருந்தது, அங்கதான் இந்த பையன் வந்து மறைஞ்சுட்டான். பலவிதமான வைபவங்கள் சொல்லப்படுறது, இது ஒரு வைபவம். சரியா? அழகா வரும்பொழுது இந்த சௌபேவுடைய வீட்டுல ஒரு பிள்ளை அழகா அந்த குழந்தையெல்லாம் விளையாடின்னு இருக்கான். அதிசயமா இருக்கு அவருக்கு. ரமிச்சு போறார். என்ன குழந்தையெல்லாம் இது சாதாரண பொம்மை மாதிரி வச்சு விளையாடின்னு இருக்கா சுவாமியே அப்படின்னு பார்த்துட்டு இவர் ஒன்றும் சொல்லல, போயிடுறார். ஆனா அந்த பிள்ளைய பார்க்கணும்னு ஆசையில வர. சில இடங்கள் எப்படி இருக்குன்னா, இவர் பிக்ஷை எடுக்க வரார். இதுதான் யூஸ்வலா நான் எல்லாத்தையும் சொல்ற விஷயம். சனாதன கோஸ்வாமி பிக்ஷை எடுக்க மதுராவுக்கு வரார். அப்ப இந்த மதுரால சௌபே அவர் வீட்டுக்கு பிக்ஷை எடுத்து வரார். அப்ப பார்த்தா வீட்டுக்குள்ள 2 குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கு. 2 ஆண் பிள்ளைகள். ஒண்ணு வெள்ளை விளையேன்னு இருக்கு, ஒண்ணு நல்ல கண்ணகரேன்னு இருக்கு. ஓடி பிடிச்சி விளையாடுறதுகள் அந்த கண்ணகரேன்னு இருக்கிற அந்த குட்டி இவரை பார்த்து சிரிச்சுட்டு ஓடிக்கும். அவருக்கு தெரியாது இந்த பிள்ளை தான் வந்து அங்க ரமண ரேத்தியில மாடு மேய்ச்சின்னு இருந்த பிள்ளை அப்படின்ட்டு. ரமண ரேத்தி, ரேத்தினா மணல், ரமணீயமயமான மணல் திட்டு. இன்னைக்கு பேர் ரமன் ரேத்தின்னு பேர். கோகுலம் கிருஷ்ணன் நந்தகோபுர வீட்டில் வாழ்ந்தான் இல்லையா, போர் வழியில் இருக்கக்கூடியதான் ரமன் ரேத்தின்னு பேர். அந்த இடத்துல போனால் இன்னைக்கு எல்லாரும் உருண்டு பிறண்டு ஆனந்தப்படுவார்கள். அப்ப இவர் பார்க்கிறார், அசந்து போறார். அதுக்குள்ள அந்த சௌபே அவருடைய மனைவி பிக்ஷை போட வரா. இப்போ அவர் கேட்கிறார், சனாதன கோஸ்வாமி எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? உடனே அவர் கேட்கிறார், நீங்க என்ன பார்த்து எத்தனை பசங்களை பார்த்தேன்? 2 பசங்களை பார்த்தேன். அதுவா, நீங்க பார்த்தா சரி. என்ன பேருமா பசங்களுக்கு? ஒருத்தன் பேர் சதன், ஒருத்தன் பேர் மதன் பேர். சதன் யாரு, மதன் யாரு? இப்போ சொன்னா சதன்றது வெள்ளையா இருக்கிறவன், மதன்றது கருப்பா இருக்கிறவன். இப்போ சனாதன கோஸ்வாமி கேட்டார், 2 பேருமே உங்களுடைய பசங்களாமா? அப்போ சொல்றா, நீங்கள் சாது, உங்க இடம் நான் மறைக்க முடியாது. ஒருத்தன் நான் பெற்ற பிள்ளை, இன்னொருத்தன் என்னுடைய கோபாலன் அப்படின்னா. அப்ப சனாதன கோஸ்வாமி கேட்டார், இதுல வெள்ளையா இருக்கிறது சதனும், கருப்பா இருக்கிறது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி கோபாலனும், அவன்தான் மதனும் அப்படின்னு ஒன்று. அவள் ஆமா ஆமா. ஆனா அம்மா நான் ஒன்னேன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்களே. நீங்க எப்படி பூஜை பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். சொன்ன, நான் பெருசா பூஜை அப்படின்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு அவன் ஒரு பிள்ளை, என் வீட்டில் பிள்ளையா இருக்கான். அதனால சதனை குளிப்பாட்டும் பொழுது மதனையும் குளிப்பாட்டுவேன், சதனை தூங்க வைக்கும் பொழுது மதனையும் தூங்க வைப்பேன், சதனுக்கு அலங்காரம் பண்ணும்போது மதனுக்கும் அலங்காரம் பண்ணுவேன், சதனுக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது மதனுக்கும் சாப்பாடு ஊட்டுவேன்.
சதனுக்கு கதை சொல்லும் பொழுது மதனுக்கும் கதை சொல்லும். ஒரு பிள்ளை மாதிரி தான் வளர்க்கிறாய். இவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? கண்ணன் வீட்டில் எப்படிலாம் விளையாடுவானா, பேசுவான், நிச்சயமா நடக்கும். நிறைய வீட்டில் நடந்துட்டு தான் இருக்கு இன்று வரைக்கும். கண்ணன் பேசுறான், கண்ணன் பழகிறான், கண்ணன் சிரிக்கிறான், கண்ணன் எல்லாம் கொடுக்கிறான், எல்லாம் கொடுக்கிறான். அன்பு, அடைக்கலம், அழகு, ஆதரவு, ஆசீர்வாதம். இது அனுபவிக்கணும். இதுல அகம்பாவம் வரக்கூடாது. நிறைய பேருக்கு சாதாரணமா இதெல்லாம் கிடைக்க 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 ஒரு அகம்பாவம் வந்துடுறாரு. இந்த சௌபாகிய மதம்னு கோபிகைகளுக்கு சொல்லுவா. கண்ணன் எல்லாம் கொடுத்தனா கண்ணங்கள் கிடைச்சா எங்களை போய் யாருக்கு சௌபாகியம் அப்படின்னு சொல்லி அவ அகம்பாவப்பட்ட கண்ணன் மறைந்தான். அது ரொம்ப க்ளோஸ். கண்ணன் ரொம்ப அவ்வளவு க்ளோஸ். நீங்க என்ன வேணாலும் பேசலாம், எந்த எல்லையில வேணாலும் பேசலாம். ஆனா அகம்பாவம் வந்தாச்சு, தற்பெருமை வந்தாச்சுன்னா அப்படியே எவ்வளவு தூரம் தள்ளி போறான் அப்படின்றது கண்டே பிடிக்க முடியாது. திடீர்னு பார்த்தா யாரோ மாதிரி இருப்பான். அந்த நெருக்கம் எங்க காணாம போச்சுன்னே தெரியாது. ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான், பார்க்க முடியாது. ஒரு அருவருப்பா இருக்கும். அவர்களுடைய வார்த்தைகளோ செய்கைகளோ எதுவுமே ரசிக்க முடியாது தற்பெருமை அகம்பாவத்தை இருக்கும் பொழுது. அதுதானே கண்ணன் கோபிகைகளையே விட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு இருக்கு. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ராதா रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. राधे कृष्णा. जय बोलो सनातन गोस्वामी की जय. जय बोलो राधा मदन मोहन भगवान की जय. राधे कृष्णा.